ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஒரு ஊர், அதில் ஒரு விவசாயி, அவரோட குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்கள், எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி உற்பத்தி பண்ண பொருட்களை அந்த விவசாயி அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடைக்கு போய் விற்பனை பண்ணுறாரு. அந்த கடையும் அவர்கிட்ட இருந்து பல்காக பொருட்களை வாங்கிக்கிட்டு நல்ல அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த கடை ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கள் கிட்ட பொருட்களை விற்கணும்னா பாதிக்கு பாதி விலையில தான் இனிமேல் வாங்குவேன் அப்படின்னு. அப்போ அந்த விவசாயிக்கு நஷ்டம் இல்லையா? அப்போ தான் அந்த விவசாயி யோசிக்கிறாரு, ஊரில் இந்த ஒரு கடை மட்டும்தான் இருக்கா என்ன? எவ்வளவோ கடைகள், எத்தனையோ சந்தைகள் இருக்குன்னு சொல்லி பல கடைகளுக்கும் தன்னோட வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறாரு. மற்ற கடைகள்லாம் அந்த பெரிய கடை அளவுக்கு பொருட்களை வாங்காட்டியும் அவங்களால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க. விவசாயிக்கும் நஷ்டம் இல்லை. இதே கதை தான் இந்தியா விவகாரத்துலையும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50% இறக்குமதி வரி விதிச்சாரு. அதனால நம்ம இந்தியா அமெரிக்காவை மட்டும் நம்பி இல்லாம ஏற்றுமதியை 50 நாடுகளுக்கு விரிவுபடுத்தியிருக்கு. இது எந்த அளவு நமது பொருளாதாரத்திற்கு பலம் சேர்க்கும்? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதா சொல்லி துணிமணிகள்ல இருந்து நகைகள் வரைக்கும், கடல் உணவுகள்ல இருந்து தோல் பொருட்கள் வரைக்கும் பெரும்பாலான இந்திய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியை விதிச்சாரு. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஏன்னா ஒரே ஒரு வாடிக்கையாளரை மட்டும் நம்ம நம்பி இருக்கப்ப அவருக்கு எப்படி மைண்ட் செட் வந்துடும்னா, நீ எங்கே போனாலும் என்கிட்ட தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவாங்க. நமக்கும் பொருட்கள் விற்பனையாகாது, தேக்கமாகும். அதனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கேமையே மாற்றுறாங்க. அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காமல் பிற ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அப்புறம் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதியை விரிவு செய்ய போகிறாங்க. லத்தீன் அமெரிக்கானா லத்தீன் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற இடம். லத்தீன்லேருந்து வந்தது தான் ஸ்பானிஷ், போர்ச்சுகீஸ் எல்லாம். மெக்சிகோ, பிரேசில், கியூபா, அர்ஜென்டினா, கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் லத்தீன் அமெரிக்கா நாடுகள் தான். சரி, ஏன் 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை விரிவுபடுத்தணும்? ஏன்னா 50 நாடுகளில் ஏதாவது ஒரு நாடு நம்மளை பிளாக் பண்ணால் கூட மீதி 49 நாடுகள் இருக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்காக. இந்த ஏற்றுமதி ஒரு சிறப்பு வர்த்தக ஒப்பந்தம் மூலமாக மேற்கொள்ள போகிறாங்க. இதே மாதிரி சிறப்பு ஒப்பந்தம் நாம் ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடலாம் போட்டிருக்கோம். குறைவான வரி தான் இருக்கணும், கூடுதல் வரி விதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அதாவது இப்போ ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நம்ம நகைகளையும், ஜப்பானுக்கு நம்ம தேநீரையும் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சிறப்பு வர்த்தக ஒப்பந்தம் மூலமாக அங்கே மிக குறைவான வரியில் ரொம்ப சீக்கிரமாக பொருட்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த 50 நாடுகளுக்கு தான் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய 90% பொருட்கள் போய் சேருது. அப்போ இவங்க தான் நமக்கு ரொம்ப முக்கியமான வாடிக்கையாளர்கள். நம்ம அரசாங்கம் இந்த 50 நாடுகளையும் தனித்தனியாக கவனிக்குது. 3 விஷயம். இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம என்னென்ன பொருட்களெல்லாம் ஏற்றுமதி செய்கிறோம், நம்ம ஏற்றுமதி செய்கிற பொருட்களை வேற யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த நாடுகளுக்கு, மற்ற நாடுகளை விட குறைவான விலையில தரமான பொருட்களை எப்படி வழங்கலாம் அப்படின்னு இந்திய அரசு மிக தீவிரமா எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் குரூப்ஸோட இணைஞ்சு பணியாற்ற திட்டமிட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் குரூப்ஸோட வேலை என்ன அப்படின்னா, விற்பனையாளர்களையும் வாடிக்கையாளர்களையும் இணைக்கிறது. வெளிநாடுகளில் விதிக்கப்படக்கூடிய வரிகள், விதிகளை பற்றிலாம் எடுத்து சொல்றது, ஏற்றுமதியை எளிதாக்குறது. இது ஏன் இவ்வளோ முக்கியம்னா, கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுடைய மதிப்பு 2.92 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போ முன்னேற்றம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம புது புது வாடிக்கையாளர்களையும் நாடுகளையும் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். உலகத்திலேயே அமெரிக்கா அதிக வரி விதிச்ச நாடுகள் அப்படின்னு எது தெரியுமா? இந்தியாவும் பிரேசிலும் தான். நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதால 50% வரி. பிரேசிலுக்கு எதுக்கு தெரியுமா? அது வர்த்தக ரீதியானது இல்லை, அரசியல் ரீதியானது.
பிரேசிலுடைய முன்னாள் அதிபரும் ட்ரம்புடைய நெருங்கிய நண்பருமான போல்சனராவுக்கு எதிராக அந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் சட்ட நடவடிக்கை எடுத்துச்சு. அவர் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்ணாரு, புது அதிபரை பதவியேற்க விடாம தடுத்ததா கூறி அவருக்கு 2030 வரைக்கும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்கு. காலில் எலக்ட்ரானிக் ஆங்கிள் மானிட்டரோட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. ஆங்கிள் மானிட்டர்னா கணுக்காலில் ஸ்ட்ராப் மாதிரி மாட்டிருப்பாங்க. அது ஒரு கருவி. வீட்டை விட்டு எங்கேயும் போறீங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும் GPS உதவியோட. போல்சனாரோ மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா நடவடிக்கை எடுத்திருக்கிறதா சொல்லி நம்ம நண்பேண்டா ட்ரம்ப் பழி வாங்குறதுக்காக பிரேசிலுக்கு 50% வரி விதிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட 50% வரியால அமெரிக்கால நம்ம பொருட்களெல்லாம் வாங்க மக்கள் கண்டிப்பா யோசிப்பாங்க. ஏன்னா 10 ரூபாய்க்கு விற்கப்படக்கூடிய பொருள் 15 ரூபாய்க்கு விற்கும். அப்ப நம்ம மற்ற நாடுகளோட போட்டி போட வேண்டிய கட்டாயம் வரும். எப்படின்னா, துருக்கிக்கு 15% வரி தான், வியட்நாமுக்கு 20% வரி, தாய்லாந்துக்கு 19% வரி, நமக்கு 50% வரி. அப்போ அவங்க பொருட்களை ரொம்ப கம்மியான விலையில விற்கும் அப்படிங்கிறதால மக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவாங்க. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால். குறிப்பாக இந்தியாவுடைய ஜெம், அதாவது விலையுயர்ந்த கற்கள் மற்றும் நகைகள் துறை பெரிய அடி வாங்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 83,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை நம்ம ஏற்றுமதி பண்றோம். மொத்த ஏற்றுமதியில இது 30%. இப்படி பல துறைகளும் பாதிக்கப்பட போறதால நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு ரெஸ்கியூ பிளானை திட்டமிட்டிருக்காங்க. சிறப்பு உதவி திட்டங்கள் லைக் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன், நிதியுதவி, இந்த மாதிரிலாம். அப்புறம் புது புது சந்தைகளை நம்ம நிறுவனங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறது. அடுத்து வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் அதிகம் இல்லாத பட்சத்தில் அந்த பொருட்களை உள்நாட்டிலேயே விற்பனை பண்ண உதவுறது. அப்பதான் நிறுவனங்களுக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாது அப்படிங்கிறதால. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 20 நாடுகள் மேல கவனம் செலுத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப கூடுதலா 30 நாடுகள், ஆக மொத்தம் 50 நாடுகள். ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. அதாவது ட்ரேட் ரீரூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அமெரிக்கால அதிக வரி விதிக்கப்பட்டா பொருட்களை நேரடியா அமெரிக்காவுக்கு அனுப்பாம வரி குறைவா இருக்க நாடுகள் லைக் மெக்சிகோ, கனடா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஓமனுக்கு அனுப்பி அதன் மூலமா அமெரிக்காவுக்கு அனுப்புறது. இதுதான் ட்ரேட் ரீரூட்டிங். ஆனா இதன் மூலமா வர்த்தக விதிகள் மீறப்படுது. டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை குறையும். உண்மையாவே எங்கிருந்து தான் பொருட்கள் வருது அப்படின்னு தெரியாம போயிடும். வியாபாரத்துக்கு வெளிப்படைத்தன்மை தான் முக்கியம். ட்ரேட் ரீரூட்டிங்கை தடுக்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி இந்தியாவுடைய இந்த நகர்வு உலக நாடுகளுடனான வர்த்தக தொடர்பை மேலும் பலப்படுத்த உதவும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.